அபான்ஸ் 11/11 சேல். உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே. ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். புலர்ந்திருக்கும் இவ்காலை பொழுதில் கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரின் துணை வேண்டி இறைப்புகழ் பாட வந்திருக்கும் இறை உறவுகளே, இன்றைய திருப்பலியின் முதல் வாசகமானது நாம் இறைஞானம் கொண்டவர்களாக வாழ்ந்தால் நிலைவாழ்வை பற்றி கொள்ளலாம் எனவும், தீயவர்கள் தம் சொந்த செயற்பாட்டை கொண்டு வாழும்போது தாமே சாவை வரவழைத்துக் கொள்கின்றார்கள் என்றும், எனவே நாம் எம்மை நிலையான வாழ்வுக்கு தகுதியாக்கிக் கொள்ள வேண்டிய வாழ்வை கொண்டு வாழ வேண்டும் என்றும் நற்செய்தி வாசகமானது லூக்காவிலிருந்து எடுக்கப்படுவதுடன் நம்முடன் இறைவனின் பணியாளர்கள் என்றும் எந்த பயனையோ எதிர்பார்ப்பையோ எதிர்பாராமல் வாழ வேண்டும் எனவும், எங்களின் கடமையை செய்து கொண்டோம் எனவும் கூறி எம்மை இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ அழைத்து நிற்கிறது. ஆகவே இந்த கோட்பாடுகளை உள்வாங்கியவர்களாக தொடரும் உன்னத கல்வாரி பலியில் குருவுடன் இணைந்து இறைவரம் வேண்டுவோம். என் இதயத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எனக்கு எழுப்புவேன் என்கின்றார் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இன்று நாங்கள் திருகவையிலே தூர் நகர் புனித மாட்டினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆயராயிருந்து ஏழைகள் மட்டிலே அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு புனிதராக இவர் புனிதமான வாழ்வை வாழ்ந்தார் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துவை தழுவுவதற்கு முன்பதாக அவர் ஒரு போர் வீரராய் இருந்தார் என்றும்,
அவருடைய ஒரு புதுமையிலே நாங்கள் பார்க்கின்றோம். போருக்கு செல்கின்ற போது குதிரையிலே ஒரு ஏழை வீதியோரம் விழுந்து கிடக்கின்ற போது தன்னுடைய போர் வீரருக்குரிய அங்கியினுடைய ஒரு துண்டை வெட்டி கொடுக்கின்றதையும், அந்த இரவு ஆண்டவர் இயேசு அதே ஆடையோடு அவருக்கு காட்சி கொடுக்கின்றதையும் நாங்கள் அவருடைய புதுமைகளிலே பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு அவர் ஏழைகள் மட்டிலே மிகவும் நேசமுள்ள ஒரு புனிதனாக விளங்குகின்றதை பார்க்கின்றோம். அவை அவரை போன்ற முன்மாதிரியுள்ள மனிதர்களாக நாங்களும் இந்த பூமியிலே வாழ இறைவனிடம் வரம் வேண்டிக் கொள்வோமாக. இன்னும் இன்றைய இந்த திருப்பள்ளி பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். குறுமடம் மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த், ஆகாஷ், சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, பரீட்சையில் விசேட சித்தி பெற, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, பென் ஸ்டன்லி நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, ஈசாக் எங்கெல்ஸ் நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, கணவனுக்கு வீசா கிடைக்க, மகனுக்கு வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடைபெற, லசிகா வெளிநாட்டு பயணம் சரிவர, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயண தடை நீங்கி பயணம் சரிவர, ஏயில் பரீட்சையை தடையின்றி நல்லபடியாய் எழுதி முடிக்க, குடும்ப நலனுக்காக சாம் ஆண்டனி நோயிலிருந்து குணம் பெற, தூயவன் ஏயில் பரீட்சையை நல்லபடியாக எழுத, திருமணம் தடையின்றி நடைபெற, காய்ச்சலில் இருந்து சுகம் பெற, வயிற்று நோய் குணமடைய, நோய் சுகம் பெற, வெளிநாட்டுள்ள சகோதரி நோயிலிருந்து குணம் பெற, தவக்குமாறு நோயிலிருந்து குணமடைய, ருத்திக் பேச்சுத்திறன் அதிகரிக்க, வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரனின் மகள் உடல் நலம் சுகம் பெற, இன்னும் இருவர் இந்த தம்முடைய கருத்துக்காக சபிக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். அவை நம்பிக்கை நிறைந்த இவர்களுடைய மன்றாட்டுக்கு இறைவன் சீக்கிரம் செவிசாய்த்து இவருடைய கருத்துக்களை அவருக்கு சித்தமானால் நிறைவேற்றிட வேண்டும் என்றும் இந்த பள்ளியிலே மன்றாடி கொள்கின்ற அதே வேளையிலே இந்த பள்ளி நன்றி பள்ளியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். தொழில் சிறப்பாக நடைபெற்றமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்காக ஒரு குடும்பம் நன்றி கூறுகின்றது. கெனி 30வது பிறந்த நாளிலே நன்றி கூறுகின்றார். கால் குணமடைந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். ரெக்சன் வெளிநாடு சென்றமைக்காக நன்றி கூறுகின்றார். ராயப்பு தவராஜ் 57வது பிறந்த நாளிலே நன்றி கூறுகின்றார். கொன்சாலஸ் ஜசிந்தா 70வது பிறந்த நாளிலே நன்றி கூறுகின்றார். சூசைப்பிள்ளை மேசனட் கௌரி 65வது பிறந்த நாளிலே நன்றி கூறுகின்றார். இன்னும் இருவர் பிறந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்ல செயல்களை நினைந்து நன்றி கூறுகின்ற இவர்களோடு நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். லாம்பலே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, ஆயிரான புனித மாட்டினின் வாழ்வாலும் சாவாலும் மாட்சியுற்ற நீர் எங்கள் இதயங்களில் மது அருளின் வியத்தகு செயல்களை புதுப்பித்தருளும். அதனால் சாவோ வாழ்வோ எதுவும் உமது அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதிருக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் இருந்தவர்கள் அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 23-9 வரை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்களின் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரே நான் எக்காலமும்
என்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவரே நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரே நான் எக்காலமும் போற்றுவேன். அல்லேலூயா 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 வசனங்கள் 7 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தியை மேய்த்துவிட்டோ வயல்வெளியில் இருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம்முடைய வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதரங்களே, இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய வேண்டலுக்காக செபித்து நிற்கின்றோம். அதைவிட மேலாக ஆண்டவருடைய அருள் ஆசிகளை இந்த இடத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டும் இருக்கின்றோம்.
இந்த மாதம் எங்களுக்கு தெரியும், இறந்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற மாதம். எங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது நாங்கள் அறிந்தவர்கள், நாங்கள் அன்பு செய்தவர்கள், எங்களை நேசித்தவர்கள், எங்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் என்று பலரை இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காக மன்றாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய இறை வார்த்தையையும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அழகான வார்த்தை சாலமோனின் ஞான நூலிலிருந்து இன்று முதல் வாசகமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்திருக்கின்றார். மனிதர்களுக்கு அழிவு இல்லை. இதன் படைப்பின் நோக்கம். தொடக்கத்திலே மனிதர்களை படைத்த போது அவர்கள் அழிய முடியாது அல்ல அழியக்கூடாது, அவர்கள் நிலையானவர்கள் என்ற நோக்கோடி ஆண்டவருடைய படைப்பு நடந்தேறியது. அதனால தான் சாலமோனின் நான் சொல்லுவது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கின்ற அழகான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை நாங்கள் வாழ்க்கை பூரா யோசிக்கலாம். அழியாமைக்கென்று கடவுள் மனிதர்களை படைத்தார். ஆனால் நடந்தது வேறு. அழியாமைக்கென்று படைத்தார். அடுத்த வசனம் சொல்லுகின்றது, தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். இயல்பு, சாயல் ரெண்டும் வேறு. சாயல் என்றால் அவரை போன்ற ஒரு தோற்றம். தான் எப்படி தோற்றத்தில் இருக்கின்றோமோ அதே விதமாக ஆண்டவர் மனிதர்களை படைத்தார். அப்படின்னு சொன்னால் கடவுள் ஆனா பெண்ணா என்று நாங்கள் எங்களுடைய அறிவுக்குள்ளே யோசிப்போம். என்று கூட நாங்கள் கடவுளை அம்மை அப்பன் என்று சொல்கின்றோம், தாயும் தந்தையும் ஆனவர் என்று அழைக்கின்றோம். கடவுளுக்கு பால் இல்லை, அவர் எல்லாத்தையும் கடந்தவர். அம்மை அப்பன் தாயும் தந்தையும் ஆனவர் என்றும் அழைக்கின்ற அந்த கடவுள் தன்னுடைய சாயலிலே ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை படைத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இயல்பு சாயல் என்ற தோற்றம், சாயல், அவருடைய குணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சாயல் அதாவது கடவுள் அன்புள்ளவர், கணக்கு விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர் என்று நிறைய சொற்கள் இருக்கின்றது. அந்த இயல்பிலே கடவுள் மனிதர்களை படைத்தார். நாங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆனால் இறைவன் சொல்வது அலகையின் பொறாமை, அது அன்றும் சரி இன்றும் சரி இருக்கின்றது. மனித ஆன்மாக்களை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். அலகையின் பொறாமை மனிதர்களை தீண்டிக் கொண்டே இருக்கும். இறை உறவிலே வாழ விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அன்றைக்கு போய் அந்த பொம்பளையை பார்த்து கேட்டது, ஏன் இப்படி செய்கிறீர்கள் இப்படி செய்கிறீர்கள்னு கேள்வி கேட்டது. அதே விதமான ஒரு கேள்விகளை தந்திரமாக இந்த காலத்திலும் மனித ஆன்மாவுக்குள்ளே இந்த சாத்தான் இந்த அழகை புகுத்தி கொண்டே இருக்கின்றது. அதனாலே வந்தது என்ன? அன்று சாவு நுழைந்தது. சாவு நுழைந்தது. அந்த இறைமாற்றது, ஆண்டவரை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆண்டவரை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஒரு ஆன்மா அழியவே முடியாது. ஒன்று அது மோட்சத்திலே வாழும், பின்னல் இறையரசிலே வாழும், அல்லது நரகத்திலே வாழும். ரெண்டிடமும் அழியாது. நரகத்திலே போய் அப்படி அழிஞ்சு போறாங்க, அவிந்து கொண்டே இருக்கும். நரகத்துக்கென்று தீர்மானிக்கப்படுகின்ற சில ஆன்மாக்கள் ஆண்டவரால் தீர்மானிக்கப்படுகின்றது. அது எப்போதுமே நிரந்தரமானது, நிலையானது. எவ்விதமாக மோட்சம் நிலையானது என்று நாங்கள் நம்புகின்றதோ அதே போன்று நரகமும் நிலையானது. நல்லது செய்தவர்கள் ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். தீயது செய்தவர்கள் அவிந்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் நிலையானது தான். அதனால தான் நாங்கள் பார்க்கணும், ஆண்டவர் அழியாமைக்கென்ற மனிதர்களை படைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகிலே வாழுகின்றோம். வாழ்ந்த பிற்பாடு நிலை வாழ்வை பெறுகின்றோம். நிலை வாழ்வை பெறுகின்றோம். அந்த வாழுகின்ற இந்த வாழ்க்கை காலத்திலே நாங்கள்
எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கின்றார். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். பயனற்ற பணியாளர்கள், நாங்கள் பயனற்ற அதிகாரிகள் அல்ல, அதிகாரிகள் என்ற நிலையிலே அல்ல, அதிகாரம் செலுத்துகின்ற மனிதர்கள் என்ற அந்த நிலையிலே அல்ல, எங்களுக்கு சில திறமைகள் இருக்கின்ற நிலையிலே அல்ல, நாங்கள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் என்ற அந்த இந்த உலகத்தின் நிலைகளை ஆண்டவர் சொல்லவில்லை. எவ்வளவுதான் உலகத்திலே நாங்கள் உயர்ந்து சென்றாலும் ஆண்டவர் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள். நாங்கள் எவ்வளவு அதிகாரிகளான நாங்கள் பயனற்ற பணியாளர்கள். செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்தோம். எங்கள் கடமை, அதாவது என்னுடைய கடமை இல்லை, எனக்கு கடவுளாலே தரப்பட்ட கடமை. சொல்ல நாங்கள் இப்போ நாங்கள் தான் கடமை செய்கிறோம், கடவுளுடைய கடமை. அதனால் ஆண்டவர் சீடர்கள் சொல்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்றால் என்னுடைய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். அது எந்த மதத்தவராக இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், எந்த பதவியிலே அதிகாரங்களில் இருந்தாலும், எந்த பணியை ஆலயங்களிலேயோ சமூகத்திலேயோ நாங்கள் திரு அவையிலையோ செய்தாலும் பயனற்ற பணியாளர்கள் என்ற மனநிலை ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும். பயனற்ற பணியாளர்கள் மனநிலை ஒவ்வொருவரும் இருக்கு. அப்போது அந்த மனநிலை இருக்கின்ற போதுதான் கடவுள் உயர்ந்தவராய் இருப்பார். கடவுள் உயர்ந்தவராய் இருப்பார். நான் பயனற்ற பணியாளராக இருக்கின்ற போது கடவுள் எனக்கு பெரியவராய் தெரிவார். இல்லை, என்னிடத்தான் திறமை இருக்குது, என்னிடத்தான் கட்டித்தனம் இருக்கின்றது, என்னிடத்தான் அறிவு இருக்கின்றது, என்னிடத்தான் படிப்பு இருக்கின்றது, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த உலகிலே உயர்ந்து நிற்கின்ற போது கடவுளை நாங்கள் சிறுமைப்படுத்தி விடுகின்றோம். அது ஒரு வகையிலே இந்த முதல் வாசகத்திலே சொன்ன மாதிரி அலகையின் தந்திரம். பல மனிதர்கள் அலகையின் தந்திரத்துக்குள்ளே அகப்பட்டு போகின்றார்கள். பயனற்ற பணியாளர்கள். ஒருபோது நாங்கள் கடமையை செய்தமொண்டு காலில் தூசியை தட்டிட்டு நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். என்னுடைய பெருமை அல்ல, கடவுளுக்கு மாத்திரமே மகிமை என்ற மனநிலை எல்லாரும் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகில் எங்களுடைய பெருமையும் மகிமையும் தேடுகின்றோம். எங்களை புகழ வேண்டும்னு சொல்லி நாங்கள் இந்த உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த உலகத்தின் புகழ் இன்றைக்கு உலகம் புகழும், இன்றைக்கு தூற்றும், இன்றைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும், நாளைக்கு மாறி சொல்லும். இன்றைக்கு எல்லாம் நல்லா சொல்லுவாங்க, நாளைக்கு உலகம் மாறிவிடும். ஓசான ஆண்டு பாடின மனிதர்கள் அடுத்த நாள் இயேசுவை கொலை செய்தார்கள். உலகத்தினுடைய போற்றல் நிலையற்றது, உலகத்தினுடைய உயர்வு நிலைகள் நிலையற்றது. ஆண்டுடைய வார்த்தை நிலையானது. அதாவது நாங்கள் பயனற்றோடியர்கள், ஆண்டவருடைய மகிமைக்காக நான் என்னுடைய பணியை செய்தேன். ஆண்டவருடைய மகிமைக்காக நான் இந்த பணியை செய்தேன். நாங்கள் அண்மையில் ஞானோடுக்கு சொல்லுங்க போது அந்த பிரசங்கியார் சொன்னார், ஃபாதர்ஸ் நீங்கள் இப்படி வேலை செய்கிறோம், உங்களுக்கு உசுப்பேற்றுவாங்க ஆக்கள். நீங்கள் நல்லா செய்தீங்கள், நீங்கள் நல்லா நடத்துகிறீங்கள், முந்தி இந்த சுவாமி இப்படி அப்படி சொல்லுகின்ற போது வெளிப்பாயிருங்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். உண்மைதான். சிலர் நாங்கள் அப்படி சொல்லுகிற நாங்களும் இந்த உலகத்தினுடைய பசப்பான வார்த்தைகளுக்கு எடுபட்டு போவதும் இயல்பான ஒன்று. மனிதனுடைய புகழ்ச்சியும் இந்த உலகத்தினுடைய எடுப்புக்குள்ளேயும் நாங்களும் பயணம் செய்து விடுகின்றோம், நுழைந்து விடுகின்றோம். ஆனால் மனதிலே இருத்த வேண்டிய ஒன்று சொல்வார், கடமையைத்தான் செய்தோம், கடமையைத்தான் செய்தோம் என்ற மனநிலை எங்கள் ஒவ்வொருவரிலும். ஆண்டவருடைய கடமையை, ஆண்டவர் எனக்கு பணித்ததை இந்த உலகில் நான் செய்கின்றேன், செய்ய வேண்டும் என்ற மனநிலை. அவருடைய வேலையை முடித்துவிட்டு அவருடைய நேரம் பெருகும்போது நீதிமானுக்குரிய கைமாறை இன்றைய முதல் வாசகத்தில் சொன்னது போன்று பெறுவதற்காக நாங்கள் சென்று விட வேண்டும். எங்களுடைய பெருமைகள் எல்லாம் புகழ்கள் எல்லாம் அழிந்துவிடும், மறந்துவிடும். சில வேளை ஆண்டவர் நிலையானவர், ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கின்றது நிலையானது, ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குறுதி நிலையானது, நிலை வாழ்வும் நிலையானது, என்னுடைய நிலையான வாழ்வும் நிலையானது. அந்த நிலை வாழ்வுக்குள்ளே பயனற்ற பணியாளர்களாக இருந்து கடமையை செய்து ஆண்டவருடைய கைமாறை பெறுவோமாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய
தேவைகளை சொல்லி செபிப்போமாக. அன்பின் இறைவா, நாம் இறை ஞானத்தில் சிறந்து விளங்கவும் எமது பணிகளை செவ்வனே செய்து கொண்டு வாழவும் இவ்வுலக வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி நாம் எதிர்பார்த்திருக்கும் நிலையான அந்த பேரன்பு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவியின் கொடைகளை அளித்து நம்மை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தகப்பனே, பலவித ஏக்கங்களுடனும் எதிர்பார்ப்புகளோடும் வேண்டுதல்களோடும் கோடி அற்புதரின் இப்பதி நாடி வந்திருக்கும் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். நீரே ஒவ்வொருவரின் வாழ்வின் நிலைகளிலும் உடனிருந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அருள் புரிய வேண்டுமென்று கோடி அற்புதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தந்தையே இறைவா, எம் நாட்டிலும் எம் கிராமத்திலும் உருவாகியுள்ள நோய் நிலைமைகள் மாறிடவும் எம் இளைஞர் யுவதிகளின் கல்வி வாழ்வு சிறக்கவும் நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சையை ஒவ்வொரு மாணவர்களும் நல்ல முறையில் தேற்றிட வேண்டிய ஞானத்தையும் உமது கிருபை வழியாயும் அவர்களுக்கு அளித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது கிராமத்தில் உள்ள அனைவரின் தொழில் வளங்கள் பெருகிடவும் அவர்களின் உழைப்பிற்கேற்ப பயனை பெற்றிடவும் அவர்களின் செயல்களில் நீர் கூட இருந்து அவர்கள் வாழ்வை காத்து வழிநடத்தவும் அவர்கள் தம் அன்றாட வாழ்வை உம்மிலே தங்கி நாள்தோறும் வாழ்ந்திட வேண்டிய ஆற்றலை எம் புனிதர் வழியாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டல்களை உம்முடைய பாத்திரை சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாள்களிலே தம்முடைய உயர்தர பரீட்சையை தோற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளையும் உம்முடைய பாதம் ஒப்படைக்கின்றோம். நீரே உம்முடைய கரங்களுக்குள்ளே வைத்தவர்களை பாதுகாத்து இந்த நாளில் எந்த நோயும் அவர்களை தீண்டாத வண்ணமாக அவர்களை நடத்தியல்லும். இன்னும் அண்மை நாட்களாக பலர் நோயினாலே பிடிக்கப்பட்டு துன்புறுகின்றார்கள். ஆண்டவருடைய இந்த துன்பமான நோயிலே இருந்து உம்முடைய மக்கள் எல்லாரையும் நீர் மீட்டு இந்த நோயையும் நீர் எரித்து உம்முடைய திருமனுடைய திரு இரத்தத்தாலே சுட்டடித்து எல்லாரையும் நல்வாழ்வை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்றும் இன்னும் இன்று இந்த பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்கும் நீர் சித்தமானால் அவருடைய கருத்துக்களை நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கொண்டாடுகின்றோம். ஆமென். படைத்து நின்றோம் குடிசையிலே
ஏற்றி வைத்தோ ஏழையின் பசியினை மறந்து உனக்கு காய்களும் கனிகளும் படைத்து நின்றோ சாலிசமே நீ பனிதா கபகா பதபா தனிதா சசானித பனிதீத பகபனிதா மனநிலை மாறி புது பலி தந்தோம் மனிதனுக்காக உன்னை தந்தோம் மனநிலை மாறி புது பலி தந்தோம் மனிதனுக்காக உன்னை தந்தோம் மனித வாழை உம்மை தந்து மீட்பாயே உம்மை பாவி உணர்ந்து தருகின்றோம் உலகம் வாழ எம்மை தருகின்றோ உம்மை தருகின்றோம் உம்மை பாவி உணர்ந்து தருகின்றோம் சகோதர சகோதரிகளினுடையது உங்களுடையது மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாயாக. இறைவா, ஆண்டவரே, புனித மாட்டினின் நினைவாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக வெற்றி தோல்களுக்கிடையே எங்கள் வாழ்வு என்றும் வழி நடத்தப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பெரு பயன்களுக்கேற்ப நீர் வெற்றி வாகை சூடும்போது கொடைகளுக்கு மணிமுடை சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்து காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அந்த புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர். ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கொழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலை நிராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித மாட்டினாறு, எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு
அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, ஒற்றுமையின் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் அனைத்திலும் உமது திருவுளத்துக்கேற்றவாறு வாழச் செய்தருளும். புனித மாட்டின் தம்மை முற்றிலும் உமக்கு கையளித்தது போல நாங்களும் உமக்கே உரியவர்களாயிருப்பதில் உண்மையிலே பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசியங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மயிலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் இன்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்து நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை மது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்முறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த
புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதுகிறாகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் உம்மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் எல்லாம் உமது ஆதரவை நாங்கள் உணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். பக்தியால் ஆராதனை
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசயம் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அபான்ஸ் 11 சேல் உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி.